அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நான் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 30/3/2025 முதல் 5/4/2025 வரை, பங்குனி மாதம் 16ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 22ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது, ராசிக்கு 12ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் சேர்ந்திருப்பதும் உடன் சந்திரனும் வந்திருப்பதும் வச்சு பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்றதுக்கு இல்லைங்களே, கொஞ்சம் ஏடாகுடமாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பாராத வகையிலே திடீர் செலவினங்கள் ஏற்பட்டு திக்குமுக்காடி போகிறதற்கும், கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில கெடுபிடிகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கிட்டத்தில் வந்து தட்டி போவதற்கும், வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் 3, 4, 5 3 நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவலை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான, யோகமான, விசேஷமான நல்ல பலன்களே தான் நடந்து வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது லாபஸ்தானத்திலே 6 கிரகங்கள், ஜென்மராசியிலே குரு பகவான், 2ஆம் இடத்திலே செவ்வாய், 5ஆம் இட கேது, அடிச்சது ஜாக்பாட்டுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது. தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகையை சூடுவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும், சொந்த வீடு, நிலம், தோட்டம் போன்ற திற சொத்துக்கள் வாங்குவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது, ஜீவனஸ்தானத்திலே 6 கிரகங்கள் வீட்டிருப்பது அமர்க்களம், அட்டகாசம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி இப்போது அனைத்து விதமான வேலைகளும் உடனுக்குடன் நடந்து முடிந்து நல்ல பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி அடையத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், வேலை நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும், அதிகப்படியான அதனால் ஆதாயம் அடைவதற்கும், உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தும் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தும் கூட சில நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகள் உண்டு என்று கூட சொல்லலாம். 30ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகையை சூடுவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே
புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதுதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், வாரம் இது உதவிகள் கிடைப்பதற்கும், வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம். மிகவும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. 30, 31, 1 3 நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அச்சமத்திலே 6 கிரகங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் இருக்குதுங்களே. பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேருதுங்களே. மகிழ்ச்சிங்கிறது மருந்துக்கு கூட இல்லைங்கிறது தான் இந்த வாரத்திலே உள்ள நிலைமை. மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியர்கள் கூட கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னா கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை, கவனம் தேவை, உஷார் தேவை. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் காலதாமதமாகிறதோடு மட்டும் இல்லாமல் சில கெடுபிடிகள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குனாலும் அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 30ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். 1, 2, 3 நாட்கள் பணம் ஒரு நாளாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடமான குருவின் வீட்டில் 6 கிரகங்கள் அமர்ந்திருப்பதனாலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் வீட்டிருப்பதனாலும் இதில் குருவின் வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டில் குருவும் பரிவர்த்தனை யோகம் அடைந்திருப்பதும் பற்றி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்படுவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது. 30, 31 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். கவனம் தேவை. 3, 4, 5 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்திலே 6 கிரகங்கள், 8ஆம் இடத்திலே குரு பகவான், அதாவது அஷ்டமஸ்தானத்திலே. இவ்வாறான அமைப்பின்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்களே. முன்னுக்கு பின் முரணாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே உடல் நலத்தில் கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகளுக்கு பின் குணமடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் செலவுகள் 2 மடங்கு கூடுதலாவதற்கும், வருமானம் குறைவாக வருவதற்கும், எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட்டு கையை கழிப்பதற்கும், கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள், வீண் வம்புகள்
வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் கூட சற்று காலதாமதமாக நடப்பதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. 30ஆம் தேதி 5ஆம் தேதி 2 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலே 6 கிரகங்களின் கூட்டணி, 7ஆம் இடத்திலே குரு பகவான், அங்கிருந்து உங்கள் லாபத்தானம் ஜென்மராஜி 2ஆம் இடம் ஆகிய இடங்களையும் குரு பார்ப்பது, இப்படியான அமைப்பு இருப்பதினால் இந்த வாரம் மிக மிக சிறப்பான யோகமான விசேஷப்படுவதற்கு இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது. 30, 31 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். கவனம் தேவை. 3, 4, 5 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்திலே 6 கிரகங்கள் வீட்டிருப்பது அமர்க்கலம், அட்டகாசம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி இப்போது அனைத்து விதமான வேலைகளும் உடனுக்குடன் நடந்து முடிந்து நல்ல பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தியடையத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், வேலை நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும், அதிகப்படியான அதனால் ஆதாயம் அடைவதற்கும், உங்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தும் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தும் கூட சில நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகள் உண்டு என்று கூட சொல்லலாம். 30ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வகை சூடுவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதுதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், வாரம் இது உதவிகள் கிடைப்பதற்கும், வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம். மிகவும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. 30, 31, 1 3 நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்திலே 6 கிரகங்கள் சேர்ந்திருப்பதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான சாதகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாட்களாக நடக்காமல் தள்ளிண்டே வந்துட்டிருந்த ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி நீங்கள் தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 30, 31, 1, 5 ஆகிய 4 நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும். மீனராசி நேயர்களுக்கு
இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஜென்மராசியிலே 6 கிரகங்கள் ஒன்றார் சேர்ந்திருப்பது உங்களுக்கு பெருமளவுக்கு நன்மைகள் நடந்தேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கிறதுக்கும், ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறிடவும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.